உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு இணையக்கூடாத ராசிகள் இணைந்தால். அப்போ திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அந்த திருமணத்தின் மூலியமாக அந்த தம்பதிகள் எல்லா செல்வ வளமும் பெற்று நல்லா வாழ்ந்தால் மட்டும்தான் சிறப்பு. அப்படி சிறப்பு அடையணும் அப்படின்னா தான் இணையக்கூடிய ராசிகள் எது, இணையக்கூடாத ராசிகள் எது, அதை தெரிஞ்சுதான் அவங்க இந்த வாழ்க்கையை முடிச்சு வைக்கணும். அப்போ இணையக்கூடாத ராசிகளோடு இணைந்தால் எந்த விதமான துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும் என்பதை இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறோம். அப்போ சிலர் நம்மகிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து ராகுகேது இருக்குது, சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, இதை பார்த்து சேர்த்துவீங்க அப்படிங்கிறாங்க. நாமளும் சேர்த்து வைக்கிறோம். இது போக இயற்கை, அதாவது இயற்கையை பார்க்க போனா இணையக்கூடாத ராசிகளோட சில ராசிகளை இணைச்சு வச்சிருது. அப்படி இணைந்தவர்கள் எந்தெந்த விதமான கஷ்டத்துக்கு ஆளாகி, எந்தெந்த விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி அவங்க வாழ்க்கை சின்னாபண்ணம் ஆகிறது. இதை பத்தி தான் நாம இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது மகர ராசி. அப்போ இந்த பதிவை நீங்க இது முதல் முறையாக பார்க்கறதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நாம சொல்லக்கூடிய இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு சில முக்கியமான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த கருத்துக்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மகர ராசியை பத்தி நாம் பேசுறோம். இந்த மகர ராசிக்கு இணையக்கூடாத ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிம்ம ராசி, அதாவது 8வது ஆதிபத்தியம் பெறுகிறது. இந்த மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் என்னைக்குமே ஆகவே ஆகாது. இந்த 2 ராசிகளையும் சேர்த்து வச்சு அந்த ராசிகள் மூலியமாக என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குது, நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்க்க போனா 100க்கு 99 பேருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்தி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை, நல்ல மன நிறைவு இல்லை. ஏன்னா மகரத்துக்கும் சிம்மத்துக்கும், அதாவது மகரம் சனியுடைய வீடு, சிம்மம் சூரியனுடைய வீடு, அந்த சூரியனுக்கும் சனிக்கும் என்னைக்குமே ஆகாது. ஆனா அப்படிப்பட்ட ராசிகள் இணைந்தால் அப்போ 8வது ஆதிபத்தியம் பெறுகிறது மகரத்திலிருந்து எண்ணி வர சிம்மம். அப்ப அந்த 8வது ஆதிபத்தியத்தினால இவங்க 2 பேர் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மரண பயத்தோட தான் அவங்க வாழ்க்கை நடத்தணும். எப்ப என்ன நடக்குமோ, என்ன குழப்பங்கள் வருமோ, என்ன பிரச்சனைகள் வருமோ, என்ன சோதனைகள் வருமோ, இந்த மாதிரி பயத்தோடு தான் அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கணும். அவங்க வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மன நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்காது. இவங்களுடைய கணவர் மூலியமாக சந்தோஷம் அடைய முடியாது. அந்த கணவரும் இன்னைக்கு பார்க்க போனா தவறான பாதையில போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அப்போ தவறான நட்பு, தவறான பாதை, அந்த தவறான பாதையில போய் குடும்பத்துக்கு அசிங்கம், பிரச்சனைகள், குழப்பங்கள், இதை பார்க்க போனா அவங்க மனைவிக்கு தெரிஞ்சு அந்த மனைவி அவரு கூட நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற பிரச்சனையை கொண்டு அவங்க வாழ்க்கையில வாழாத அளவுக்கு பல சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாயிரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் என்னைக்குமே கண்டிப்பா ஆகாது. இது போக பாத்தீங்கன்னா கடன்னால பிரச்சனை, சொத்து தகராறு, இவங்க வாழ்க்கையில ஒருபடி கஷ்டப்பட்டு மேல வந்தாங்கன்னா 4 படி கீழே இறங்குவாங்க. இந்த மாதிரி குழப்பத்தோடு தான் அவங்க வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அப்ப அந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் என்னைக்குமே ஆகவே ஆகாது. சனி கொஞ்சம் காமான டைப்பு. அந்த காமான டைப்போட அந்த செவ்வாய்ங்கிறது சுறுசுறுப்பான கிரகம். அப்ப அந்த செவ்வாயுடைய வேகத்துக்கு அந்த சனியுடைய வேகம் கண்டிப்பாக சிறப்பா வராது.
அப்ப அந்த செவ்வாய் பகவான் மகரத்துல வந்து உச்சபலம் அடையறதுனால கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரரோடு இணைந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில திருப்தியோ நல்ல சந்தோஷமோ நல்ல செல்வாக்கோ நல்ல செல்வமோ பெற்று வாழ முடியாது. எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கு அவங்களுக்கு இருந்திருந்தாலுமே கல்யாணம் பண்ணனதுக்கு அப்புறம் அந்த செல்வாக்கை கண்டிப்பாக இழந்துருவாங்க. அவங்களோட இருக்கக்கூடிய சொத்தை கண்டிப்பாக இழந்துருவாங்க. அவங்க கடன்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இது எல்லாமே தலைகீழாக மாறிடும். அப்ப இதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மகர ராசிக்காரர்கள் விருச்சக ராசியோடு இணையக்கூடாது. அதுபோக அதே மகர ராசிக்காரர்கள் சிம்ம ராசியோடு இணையக்கூடாது. இப்படி இணையாமல் இருந்தால் மட்டும் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் பல, கஷ்டங்கள் பல, பிரச்சனைகள் பல, பிரிவுகளும் அவங்களை நெருங்கி வந்துடும். அப்போ திருமணம் என்பது ஒரு 1000 காலத்து பயிர். அந்த 1000 காலத்து பயிர் 1000 விதமான எல்லா விதமான பாக்கியங்களை அனுபவித்து நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவகுரு அசுரகுரு அப்படின்னு இந்த 12 ராசிகள்ல 2 பிரிவு இருக்குது. அந்த தேவகுரு அணிகளான மேசம், விருச்சகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிகள். இந்த 6 ராசிகளுக்குள்ள 2 ராசிகள் இணைந்து கொள்ளலாம். அப்படி இணையும் போது அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இதே அசுர குரு இது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், இது 6 ராசிகள். இந்த 6 ராசிகளுக்குள்ள 2 ராசிகள் இணைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்க. இப்படித்தான் வாழ்க்கையில நாம வந்து பார்க்க போன இணையக்கூடிய ராசிகள் எது, இணையக்கூடாத ராசிகள் எது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நாம வந்து 9 தலைமுறையாக இந்த ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நாம எத்தனையோ பேர்த்துக்கு நாம திருமண பொருத்தங்களை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு சொல்லி எது பொருந்தி வருதோ எது பொருந்து வரலையோ அதை கணிச்சு நாம சேர்த்தி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நாம சேர்த்தி வச்ச ஜாதகங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்க வந்து பொருந்தும் ராசிகள் எது, பொருந்தாத ராசிகள் எது அப்படின்னா ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கோங்க. இப்போ இந்த பதிவு நீங்க பாக்குறீங்க. இந்த உங்களுடைய ஜாதகங்களை என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே 2 நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெத்தவர்கள் உங்க வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படணும், நிம்மதி அடையணும், அவங்க கண்ணு முன்னாடி நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சா ஒரு நல்ல ஜோசியரை பாருங்க. இதே சமயத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கையில இணையக்கூடாத ராசிகளோடு இணைஞ்சு நீங்க கஷ்டப்படக்கூடிய அந்த கஷ்டத்தை உங்க பெத்தவங்கள் பார்த்து அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் வேதனைப்பட்டு குழப்பப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த குழப்பத்தை தயவு செய்து கொடுக்காதீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கோன்னு கீழே 2 நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.